அதுவும் மேம் வந்துட்டாங்க. பாக்கியம் மாட்டினா. ஆமா ஆமா. பசங்களா சூப்பரு. எங்க வந்து விளையாடுங்கன்னு சொன்னா எங்க வந்து விளையாடுங்க? உங்களை யாரு இங்க கூட்டிட்டு வந்தா? ரம்யா பொண்ணு, போன் பண்ணா ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டியா? டவர் கிடைக்குன்னு தெரிஞ்சா டவர் இருக்க ஏரியால வந்து பேசுறது இல்ல. அட்லீஸ்ட் நீ நேர்ல வந்து மீட் பண்ணலாம்ல. நான் என்ன செய்தாச்சுன்னா அங்க இருந்து இங்க வரைக்கும் ஓடி வரேன். சாரி மேம், தப்புதான். இங்கேயே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலதான் மேம் என்னால் அங்கே வர முடியல. என்ன பண்ணீங்க? எதனால? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? இப்ப விளையாட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? நான் கூட்டிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீங்க விளையாடவே ஸ்டார்ட் பண்ணலையா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? நான் உங்களை கவனிப்பேனா அந்த புதுசா வந்திருக்க பையனை கவனிப்பேனா? நீங்களும் வந்துட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தானே. என்ன ப்ரொசீஜர், எப்படி விளையாடணும், என்ன இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே தெரியாதா? இந்த கிரவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே. யார் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தா? மேம் பாக்கியா தான் மேம். பாக்கியாவா? ஏந்த பொண்ணு பாக்கியா, நீ வந்து இங்கெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல தெரியாதா உனக்கு? ரெப்பு தானே நீ. உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துட்டு இருக்க. உன்னையதான் கேட்குறேன் பாக்கியா. மேம் எங்களுக்கு நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எதுவுமே தெரியாது மேம். அவள் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தா. கூட்டிகிட்டு வந்ததோடு இல்லாமல் நாங்கள் விளையாடுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு பால் பேட்டெல்லாம் வேணும்னு கேட்டால் அதுவும் போய் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறா. எங்களுக்கு எதுவுமே நீங்கள் சொன்னதெல்லாம் தெரியாது மேம். அவள் சொல்கிறது உண்மையா பாக்கியா? அவள் எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கா மேம். வேணும்னா பண்ணுன்னு வர எங்களை சொல்லிட்டு இருந்தா. பாக்கியா பதில் சொல்லு, என்ன நடக்குது இங்க? கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க, கேட்டுட்டு இருக்கேன். இங்க ஒரு ஆள் கத்துறது உனக்கு காதுல விழுகலையா? பாக்கியா இப்ப நீ மட்டும் பதில் சொல்லணும்னா ஹச்ஓடி ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் பாத்துக்கோ. நல்லா படிக்கிற பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது சொல்லிட்டேன். மேம் பேசி முடிச்சிங்களா? நான் என் சைடு பேசலாமா? என்ன பாக்கியா, குரல்லே ஒரு திமிரு தரம் தெரியுது, என்ன சொல்லு? மேம் ஒரு ரெப்பா எனக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நல்லது தான் நான் நினைப்பேன். அப்படி தான் நான் நினச்சேன். அவங்க வந்து விளையாடி செமஸ்டரில் மார்க் கம்மியாகிறதுக்கு எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை. அதனால தான் அவங்கள நான் கேம்ஸ் விளையாட விடாமல் படிக்கிறதுக்காக வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன். இது தப்பா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே கேட்டிங்களா அவள் சொன்னதை? ஏமா பைத்தியம் பிடிச்சாச்சா உனக்கு? கேம்ஸ் பீரியட்ல கேம்ஸ் விளையாடாம அப்போ படிக்கிறது தாம்மா தப்பு. உன்ன மாதிரி எல்லாரையும் நினைக்கிற? அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் வேணாமா? எப்போ பார்த்தாலும் உன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரியணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மார்க் எடுக்கணும் அவங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். நீங்களும் வந்து மார்க் போடுவீங்க, நீங்கள் பிடி டீச்சர், நீங்கள் பாட்டு வந்து விளையாட வச்சுட்டு போயிடுவீங்க. மற்ற ஸ்டாஃப்க்குலாம் யார் பதில் சொல்லுவா? என்னாலும் பதில் சொல்ல முடியாது. வேணா நீங்கள் வந்து சொல்கிறேன்னா சொல்லுங்கள், நான் இவங்க விளையாடட்டும். பார்த்தீங்களா மேம், உங்களையே வந்துட்டு மிரட்டுறத பார்த்துக்கோங்க. தப்பு அவன் மேலே வச்சுட்டு இன்னும் ஏன் மேம் திட்டினீங்க வந்தோடனே? சரி சரி ரம்யா, அந்த கதை அப்புறம் இருக்கட்டும். பாக்கியா சரியில்லை இது. அவங்கள விளையாட விடு. போய் பால் பேட்லாம் எடுத்துட்டு வாப்போ. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அவங்க விளையாட வேணாமா? இருக்கிற நேரத்துலேயாவது விளையாடட்டும். போய் எடுத்துட்டு வா, நான் சொல்கிறேன்ல போ. புக்ஸை போய் லைப்ரரியில் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் நான் எடுத்துகிட்டு வரேன். என்னாலலாம் பால் பேட்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. வேணும்னா அவங்கள போய்க்க சொல்லுங்க. ஓ அவ்வளோ ஆயிடுச்சா நீ? வா வா ஹச்ஓடி ரூமுக்கு நட. நீ அப்போதான் நீ சரிப்பட்டு வருவ. எனக்கே நீ வந்துட்டு சொல்கிறியா? நான் சொல்கிறத நீ கேட்க முடியுமா முடியாதா பாக்கியா? படிக்கிற விஷயத்தில் மட்டும்தான், விளையாட்டு விஷயத்தெல்லாம் என்னால் கேட்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? யாரை மீட் பண்ணணும் நான் மீட் பண்ணிக்கிறேன். ஓஹோ அப்படியா? சரி வா, இப்பயே போவோம். வா கிளம்பு. சரி வாங்க. அவ்வளோ தைரியம்? நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறேன்ல, இப்பயே கூட்டிகிட்டு போகிறேன். வா. நானும் வரேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் தான் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. அஸ்வினி, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா? உன் ஃப்ரெண்டு பாக்கியா எப்போதும் இப்படி தானா? இன்னைக்கு தான் இப்படி மாறியிருக்காளா? என்னாச்சுன்னு எனக்கும் தெரில. இன்னைக்கு தான் இப்படி ஏதோ வந்து வினோதமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படிலாம் இருந்தது கிடையாது. எப்போதும் யாராவது ஸ்டாஃப் சொன்னால் டக்குன்னு கேட்டுப்பா. இன்றைக்கி இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. பொறுமையாக இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ நான் பேசிகிட்டு இருந்தது நீயும் கேட்டுட்டியா? ஆமாம் ஆமாம். ஏதோ புதுசாக நடக்குது. வியான் வந்ததுலேருந்து என்னென்னமோ நடக்குது, எதிர்பார்க்காததெல்லாம். பார்ப்போம். ஹச்ஓடி ரூம் போகிறதா சொல்லியிருக்காங்கல்ல, அவர் போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பாக்கியாவை எனக்கு தெரிஞ்சு அவளோட பொசிஷன்லேருந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். வா வா போகலாம். நான் ரெடின்னு சொல்லிட்டேன், நீங்கள் தான் வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி பசங்க, நீங்கள் சும்மா உங்களுக்குள்ளே விளையாடிக்கோங்க. நான் இவளை ஹச்ஓடி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். என்ன சரிங்களா? ஓகே மேம். கமிங் சார். எஸ் கமிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன மேம் காலையிலே சூடாக வந்திருக்கீங்க போல? பாக்கியாவா? ஹச்ஓடி ரூமுக்குலாம் வர்ற பொண்ணு கிடையாது. என்னாச்சு? என்ன நடக்கல இன்னைக்கு? என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா சார் உங்களுக்கு? அப்படி என்னமா பாக்கியா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலை சார். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சா அது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னது? விவரமா சொன்னாதானே எனக்கு தெரியும். ஒன்றும் புரியலையே. என்ன நடந்துச்சு மேம்? நீங்க சொல்லுங்க, என்னாச்சு?
நம்ம காலேஜில் லாஸ்ட்டாக ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே யாருக்கும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா, அங்கே இந்த பொண்ணு எல்லா பசங்களையும் கேம்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கா சார். என்ன சொல்றீங்க? ஆமாம், அந்த கிரவுண்டுக்கு அந்த பொண்ணு எல்லாருமே கேம்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கா. கூட்டிகிட்டு போனதோடு இல்லாமல் விளையாடவும் விடல. அங்கே உள்ளவங்கள்ட்ட எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு நின்றுட்டு இருந்திருக்கா. நல்ல வேளை நான் சரியான டைமுக்கு போகலன்னா என்ன ஆயிருக்கும். சே, அதான் சார் ரொம்ப பேசினேன், உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்னன்னு கேளுங்க. என்ன பாக்கியா இதெல்லாம்? நீ இப்படி பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேம் என்ன சொல்றாங்க? என்ன நடந்துச்சு? ஏன் அப்படி பண்ண? சார் செமஸ்டர் வரும்போது எதுக்கு எல்லாருக்கும் கேம்ஸ் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆசைப்பட மாட்டாங்கன்னு தான் நான் அப்படி பண்ணேன். என்ன ஆசைப்பட மாட்டாங்க? என்ன கூட்டிட்டு போறது? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? ரெப்படா நீ என்னன்னாலும் பண்ணுவியா? என்னன்னு தான் சொன்னாலும் நான் பண்ணது தப்பு இல்லை, அவ்வளோதான். ஒரு ஹச்ஓடியே நீ எதிர்த்து பேசுறியா? நான் உன்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்றேன் பாக்கியா. வேலிட் ரீசன் இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை சஸ்பெண்ட் பண்ணலாம்? அங்க யாரும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் சொல்லியிருக்கேன், உனக்கும் தெரியும். அப்படின்னு நீ எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயிருக்க. இதுக்கு தாண்டில உனக்கு என்ன வேலிட் பாயிண்ட் ரீசன் வேணும் உனக்கு? அது மட்டும் இல்லை சார், கூட பேசி எல்லா பசங்க முன்னாடியே சீன் கிரியேட் பண்ணா சார். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு வேற ஒரு பேச்சு வேற. அதான் உங்கள்கிட்டயே கூட்டிட்டு வந்துட்டேன். என்றதான் அப்படி பேசினான்னு பார்த்தா உங்கள்கிட்டயே அவ அப்படிதான் பேசிட்டு இருக்கா. சரியில்லை பாக்கியா, நீ நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு நீ நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீனே உன் மேல உள்ள ஒரு நல்ல இமேஜை இப்படி டேமேஜ் பண்ணிக்கிற. 1 வீக் சஸ்பெண்ட் பண்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் இருந்தால் மற்ற பசங்களும் கெட்டு போயிடுவாங்க. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு கிராண்ட் பண்றேன். மேம் எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் சொல்லிடுங்க, எனக்கு தெரிஞ்சு வேற லீடரை வந்துட்டு அந்த கிளாஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. இவ 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணதுனால இவளுக்கு கொடுத்த பவர்னால தானே அதை மிஸ்யூஸ் பண்ணா. இனிமே அவளுக்கு அது கிடையாது. வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இவங்க கிளாஸ் அட்வைஸருக்கு அதை கன்வே பண்ணிடுங்க. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். நான் இப்போ வந்துட்டு கிளாஸ் போகிறேன். இனிமே நீ யார்ட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். மரியாதைனா என்னென்னு அதை கற்றுக்கோ.